அவங்க காதல் ஏதோ ரொம்ப இனிமையானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட் சுகரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா தொல்காப்பியத்துல இருக்க நம்பியக பொருள்ல 17 ஸ்டேஜ் சொல்றாங்க. அந்த 17 ஸ்டேஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுல ஏற்றமும் இருக்கு, இறக்கமும் இருக்கு. 17 ஸ்டேஜ் என்னன்னா சார், இயற்கை புணர்ச்சி, தலைவன் தலைவியை பாக்குறான். அடுத்து வன்முறை, காதலை வெளிப்படுத்துறான். தெளிவு, நான் உன்னைய மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து பிரிவுளி மகிழ்ச்சி, அவ காதலை ஏத்துக்கிட்டா போனோடனே ஆகாசத்துல குறிக்கிறான், வானத்துல பறகுறான், அப்பாடா எனக்குன்னு ஒருத்தி கிடைச்சிட்டாடான். அடுத்து பிரிவுளி கலங்கள், அவ விட்டுட்டு போயிட்டால, லவ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா. அந்த வீட்டுக்கு போன 5 நிமிஷத்தை அவனால தாங்க முடியல, அப்ப கலங்கி போய் நிக்கிறான். அதுக்கு அடுத்து மறுநாள் இடந்தலைப்பாடு, அதாவது பிரிஞ்ச இடத்துல திருப்பி எல்லாரும் மீட் பண்றாங்க. அடுத்து பாங்கர் கூட்டம், தன் நண்பர்களோடு சேர்ந்து சென்று தன் தலைவியை சந்திக்கிறான். அடுத்து பாங்கிமதி உடன்பாடு, என்ன செய்யறான்னா தன் தலைவியோட தோழிகளை எல்லாம் போய் மீட் பண்றான். எல்லாத்தையும் பேசி கீசி நான் நல்லவமா, உன் ஃப்ரெண்ட நல்லா பாத்துக்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றான். அதுக்கு அடுத்து பகற்குறி, வெளியே கூட்டிட்டு போறான். பகற்குறி இடையீடு, அவன் வெளியே கூட்டு போனா பிரச்சனை வரும், அதனால நைட்டு மீட் பண்றான். இரவு குறி இடையீடு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா